நாளைக்கு அருள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா இப்ப செத்தோம், நமக்கு சங்குதான். ஏய், எங்க எப்ப கிளம்பினாலும் நேரமா கிளம்ப மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு இதே வேலையா போச்சுல? ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? பா இப்ப எதுக்குப்பா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் ரெடி தான், வாங்க போலாம். மா வாங்க போலாம். அம்மா என்னம்மா, அப்பா எதுவுமே கேட்காத மாதிரி அவர் பாட்டுக்கு போறாரு. அவரு கேட்டிருக்க மாட்டாருன்னு தாண்டி நினைக்கிறேன். அவ பேசியிருந்தது கேட்டிருந்தாதான் இந்நேரம் நம்ம எல்லாரையும் பொலி போட்டிருப்பாரு. அம்மா அப்படி மட்டும் உன் புருஷனை நினைச்சிடாத. அன்னைக்கு வானதி அக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்குன்னு நான் சொன்னப்ப நம்மட மாதிரி தானே இங்க இருந்து போனாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு உனக்கே தெரியும்ல. அதனால அவர் நடந்துக்கிறத வச்சு நம்பிடாத. கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாரு. ஏண்டி நீ வேற, உங்க அக்கா சொன்னதை நினைச்சு ஏற்கனவே நான் பீதியில இருக்கேன். நீ வேற ஏண்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? என்ன நடக்குமோ சரி, அது நடக்கும் போது பாத்துக்கலாம். ஆனா ஒண்ணு, அது வரைக்கும் என்னால பயந்து சாக முடியாது. பேசாம வா போலாம். என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் நம்ப போறியா என்ன? விடு. என்னை பத்தி நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களை போய் நான் நம்பாம இருப்பேனா? நீங்க சொன்னா நான் நம்புவேன். என்னன்னு சொல்லுங்க. அந்த நந்தினி பூ வைக்கிற விசேஷத்தப்ப எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கா. அன்னைக்கு அவளை கையும் களமா பிடிச்சு மாட்டி விடலான்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் சொதப்பிருச்சு. அவ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டா. எங்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாம என் அக்காவை அவ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. ஐயோ, யாரு? நம்ம கல்யாணி அம்மாவையா? அவங்க எவ்வளவு பெரிய மனுஷி, அவங்கள போய் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சாங்களா? ஆமா. அவங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமாமா, எங்க அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதனாலதான் நிச்சயத்தன்னைக்கு ஆதாரத்தோட அவளை மாட்டி விடணும்னு நினைச்சோம். அதுவும் சொதப்பிருச்சு. இத்தனை நாளா நான் அந்த நந்தினிய ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ இப்பவே இப்படி இருக்கானா, கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டிடுவா சொல்லிட்டேன். அந்த பயம் தான் எங்களுக்கும். அதனாலதான் எங்க அக்கா அருளுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தா. ஆனா அந்த தண்ட கருமாந்திரம் போனையே எடுக்க மாட்டேங்கிறா. எங்க போனான்னு தெரியல. நீங்க தும்ப விட்டுட்டு வாழை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. புரியலையே நீ என்ன சொல்றன்னு. நீங்க நந்தினி பண்ண தப்ப நிரூபிச்சு அவளை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கதான் ஏதோ தப்பு நடக்குது. அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? எப்பவுமே அவங்க செஞ்ச தப்ப வச்சு அவங்கள மாட்டி விடுறதை விட அவங்க செய்யாத தப்புக்கு அவங்கள மாட்டி விடுறதுதான் சரியா இருக்கும். நந்தினி விஷயத்துல நீங்க இதை செஞ்சாதான் அது என்னமோ சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ செய்யாத ஒரு தப்ப அவ செஞ்சான்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவ பேரும் கெட்டு போயிடும். வீட்டுல இருக்கிறவங்களே அவளை ஓட ஓட விரட்டிடுவாங்க. அப்புறம் அருளுக்கு நீங்க பார்த்த பொண்ணை ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. நீ இப்ப சொன்னது எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. உங்களுக்கு முழுசா புரியற மாதிரி தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அட்டகாசமான ஐடியா எனக்கு தோணாம போச்சா? உடனே நான் சைடுல இறங்குறேன்.
அக்கா, எங்க அந்த நந்தினியோட அருளுக்கு கல்யாணம் நடந்துருமோன்னு பயப்படுறேன். அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதக்கா. அதை தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குக்கா. திட்டமா? என்ன திட்டம்? நாம கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்குள்ள நந்தினிக்கும் அவ ஆத்தாளுக்கும் தொடர்ந்து பிரச்சனையா கொடுப்போம். அவளுகளே ஒரு வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவாளுங்க. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அருளுக்கு கட்டி வச்சிடலாம்க்கா. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இப்ப எப்படி பாக்குறது? நான் பார்த்து வச்ச பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்றது? ஹலோ, யாரு? மேடம், என் பேர் ரவிகிருஷ்ணன். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் மதுரையில் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் கல்யாண விஷயமா பேசதான். கல்யாண விஷயமா? எந்த கல்யாணம்? என் பொண்ணும் உங்கள் பையனும் ஒன்றா காலேஜில் படித்தாங்க. அப்போது என் பொண்ணு உங்கள் பையனை காதலிச்சிருக்கா. காதலிச்சாங்களா? ஆமாம். ஏன் பையனும் அவளை காதலிச்சானா? இல்லை மேடம், என் பொண்ணு உங்கள் பையனை காதலிச்சதே உங்கள் பையனுக்கு தெரியாது. எனக்கு அப்போல்லாம் இந்த விஷயம் தெரியாது. இப்போ கல்யாண பேச்சு எடுத்தப்பதான் அவள் உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்காக நான் சொத்து பத்துன்னு எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அவள் ஆசைப்படுற வாழ்க்கையையும் நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதான் உங்ககிட்ட பேசலான்னு நான் கால் பண்ணேன். திடீர்னு நீங்க எப்படி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க பையன் இல்லைன்னா என் பொண்ணு உயிரையே விட்டுருவா. ஐயோ, ஒரு பொண்ணோட பாவத்தெல்லாம் நாங்க சுமக்க முடியாது. எனக்கு இதுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. நீங்க தானே மாப்பிள்ளையோட அம்மா. நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாங்க. முன்னாடியே நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போதே. உங்களை நான் கெஞ்சி கேட்குறேங்க, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைங்க. இல்லைன்னா என் பொண்ணு செத்துருவாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா நீங்க இவ்ளோ தூரம் கெஞ்சினதுக்கு அப்புறமும் எனக்கு வேற வழி தெரியல. சரி, நான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க பொண்ணை பார்க்கணுமே. தாராளமா. நானே அவளை உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க என் பொண்ணு வருவா. நீங்க 2 பேரும் நேர்ல பார்த்து பேசிக்கோங்க. சரி, உங்க பொண்ணை எனக்கு பேச சொல்லுங்க. பேச சொல்றேன். ஓகேவா மேடம்? எஸ், ஓகே. என்ன சொன்ன அந்த பேராசக்காரி? பொண்ணை நேர்ல பார்க்கணுமா? பொண்ண நேர்ல தானே பார்க்கணும். அனுப்பி வச்சிடலாம். இருந்து கால் வரும். அந்த பொண்ணை போய் பார்த்து நம்ம அருளுக்கு பேசி முடிக்கணும். எந்த பொண்ணுக்கா? நீ என் கூட வா, சொல்றேன். மணிமேகலை, நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சுல்ல? கனகா ஒருத்தி தாங்க வராத குறையா இருந்துச்சு. அவளும் வந்துட்டா. ஆரம்பிச்சிடலாங்க. சரி. இந்த குடும்பம் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பொத்திக்கிட்டு எரியுது. சுந்தரம், என் அம்மா வாழ்க்கையை என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கியா? சீக்கிரத்திலேயே உன் குடும்பத்தை பிரிச்சு உன் சந்தோஷத்தை கெடுத்து உன்னை நடுத்தருவுல நிக்க வைக்காம விட மாட்டேன். மச்சான், எல்லாம் ரெடிதான், ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ ஒரு நிமிஷம். பந்தக்கால் கம்புல சந்தனம் கம்மியா இருக்குப்பா, இருங்க நான் போய் தடவுறேன்.
பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு உள்ளுக்குள்ள வதக்கு வதக்குன்னு இருக்குடி. ஆமாமா, எனக்கும் தான். அப்பா, கம்புல போதும் போதுங்கிற அளவுக்கு நல்ல சந்தனம் தடவியாச்சுப்பா. இப்ப ஆரம்பிச்சிடலாம். சூரியனை பார்த்து கும்பிட்டு எல்லாரும் பந்தக்கால் கொடியில நவதானியம், பால், பூவெல்லாம் போட்டு சாமியை கும்பிடுங்க. சுந்தரம், ஆரம்பிப்பா. சரிம்மா. நீங்க எல்லாரும் வந்து போடுங்க. சரி மச்சான். அப்பா, இந்த கல்யாணமே உங்களால தான் நடக்குது. நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து அதுள்ள அரிசி போடலாம்ப்பா. அதான் பொண்ணு கூப்பிடால, 2 பேரும் சேர்ந்து வந்து நவதானியத்தை போடுங்க. வாங்கப்பா. ஆனந்தி ஆசைப்படுறால, சேர்ந்தே நவதானியம் போடுப்பா. வாங்கப்பா, வாங்க வாங்க போடுங்க. என்னம்மா அப்பா கையெல்லாம் பிடிச்சு இழுக்குது அக்கா? ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியல. ஏண்டி இதெல்லாம் எங்க போய் முடிய போதா தெரியலடி. போடுங்க. போடுங்கப்பா. போடுங்கப்பா. என்னங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்க. ஏங்க, வரதா அண்ணன் கிட்ட எட்டு நின்னுதான் வானதி பேசுவா. இப்ப பாருங்களேன், அப்பாவும் பொண்ணு எவ்வளவு நெருக்கமாயிட்டாங்கன்னு. அதான் நானும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு சூரியனை பார்த்து வேண்டிக்கங்க. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம நான் எப்படியாவது அருள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீதான் என் கூட துணையா இருக்கணும். இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த குடும்பத்தையே பிரிச்சு அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல நான் நிக்க வைக்கணும். இந்த அடங்கா பிடாரிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. நான் நினைச்ச பொண்ணதான் அருள் கல்யாணம் பண்ணிக்கணும். சரிப்பா, பந்தக்கால் நடுங்க. போப்பா, போய் புடி. புனிசேரா எடு. நல்லபடியே பந்தக்கால் நட்டுச்சு. எல்லாரும் வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க. எல்லாம் தயாரா? ஆரம்பிச்சிடலாமா?
எல்லாம் தயாரா இருக்கியா? சாமியை கும்பிட்டுட்டு முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தாலிக்கான தங்கத்தை கொடுங்க. வா. தாயே, இந்தாங்க தாலி செய்ய தங்கம். மஞ்சள் துணியில இருக்கிற தங்கம் சுந்தரம் மாமா கொடுத்தது. சிகப்பு துணியில வச்சு கொடுத்த தங்கம் குணசேகரன் மாமா கொடுத்தது. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரமா வருது. நான்லாம் தாலி செய்ய போற தங்கத்துக்கு பொட்டு வைக்கவே மாட்டேன். அக்கா, நீ நினைக்கிற அந்த பொண்ணு கழுத்துல தான் கண்டிப்பா அந்த தாலி ஏறப்போகுது. அதனால நீ இப்ப எந்த விம்பும் பண்ணாம தாலியில பொட்டு வை. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தாலி செய்ய போற தங்கத்துக்கு குங்குமம் போட்டு வைங்க. உனிமையில நீ வை. வைங்கய்யா. நீங்க வைங்க. அம்மா, உன்னை பொட்டு வைக்க சொல்லும்போது நீ என்ன பண்றேன்னா குணசேகரன் மாமா கொடுத்த தங்கத்துக்கு பொட்டு வை, சரியா? அடி வர போற நீ. வாயை முடிச்சு சும்மா இருடி. ஏமா இப்படி சொல்ற? ஏய், நீ பண்ற முட்டாள்தனத்துக்கெல்லாம் என்னையும் கூட்டு சேர்க்க பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. மா, வேற யாரம்மா பண்ண சொல்ற? நீ தானே என் அம்மா, நீ தானே போய் பொட்டு வைக்க போற. அப்ப நான் தானே உன்கிட்ட சொல்லணும். ஏய், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். வாயை மூடிக்கிட்டே இரு. இப்ப நம்ம பேசுறத யாராவது பார்த்தாலும் கேட்டாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். வாயை மூடிக்கிட்டு நில்லு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் தங்கத்துக்கு வந்து பொட்டு வைங்க. போறதா? ஏமா, நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? சொதப்பிட்டியம்மா. போமா, உன் பேச்சுக்கோ. என்னம்மா, நீ தப்பு பண்ணிட்டு என்ன பார்த்து முறைக்கிறியா? முதல்ல அந்த பக்கம் திரும்ப. மாப்பிள்ளைங்களும் வந்து பொட்டு வைங்க. அப்படியே வந்து பொண்ணுங்களும் பொட்டு வைங்க.
தேவையில்லாத வேலை எதுவும் பார்த்து பிரச்சனை எதுவும் உண்டு பண்ணிடாத. கரிகாலம் கட்ட போற தாலி தங்கத்துல போய் பொட்டு வச்சுட்டு வா. அம்மா, நான் சொன்னதை நீ செய்யாததே தப்பு. இப்ப என்ன வேற அந்த தப்பு பண்ண சொல்றியா? முடியாது. நான் அருள் மாமா கட்ட போற தாலி தங்கத்துல தான் பொட்டு வைப்பேன். நான் எப்படி வைக்க போறேன்னு மட்டும் நீ பார்த்து ரசி. அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? நீங்களும் வந்து வைங்க வாங்க. ஐயோ, இவ மாத்தி ஏதாவது பொட்டு வச்சா அது பிரச்சனை ஆயிடுமே. அதுவும் அவங்க அப்பா இதை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே.